இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மனசு முழுக்க லவ் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சது. மயில் மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீதான் தாத்தாவோட உண்மையான பேருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்க அம்மா நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுதா நீ என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறியா? இதெல்லாம் எதுக்கு அவர் உன்கிட்ட சொன்னாரு? உண்மையை சொல்லு. ஆமா, நீ என்னை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் ஆரம்பத்துல உன் மேல வெறுப்பா இருந்ததெல்லாம் உண்மைதான். அப்புறம் போக போக உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்ட. இப்போ நீதான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பண்ண நல்ல விஷயம்னா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான். ஒருவேளை அவங்களே நம்மள பிரிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இனிமே என்ன தள்ளி வைக்காத. என்னால முடியல. மவனே, சித்தி, மாப்பிள வெடியில இருக்கிற அந்த மருந்து எடுத்துட்டு இந்த நாட்டு வெடிகுண்ட உள்ள வச்சு செட் பண்ணணும். சரிங்க சித்தி. இந்த நாட்டு வெடிகுண்ட இருக்கிற மாப்பிள வெடிய அங்க உன் வீட்ல இருக்கிற மாப்பிள வெடிய தூக்கிட்டு அங்க வச்சிட வேண்டியதுதான். இத அந்த டிரைவர் பையன் வெடிச்சதும் அடுத்த நிமிஷமே பரலோகம் பார்க்க வேண்டியதுதான். ஆனா சித்தி, இதை எப்படி சாமுண்டீஸ்வரி வீட்டுல கொண்டு போய் வைக்கிறது? மருமவளே, இப்ப நீ வீட்டுக்கு போ. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. முத்துவேலு அங்க இந்த வெடியோட வருவாரு. நீ கொஞ்சம் கதவை திறந்து வச்சனா அங்க இருக்கிற மாப்பிள வெடியை எடுத்துட்டு இந்த நாட்டு வெடிகுண்ட இருக்கிற மாப்பிள வெடிய அங்க வச்சிடுவாரு. அந்த டிரைவர் பையன் அந்த வெடிய வெடிக்கிறப்போ பீஸ் பீஸா காணாம போயிடுவான். அவன் செத்தானு வைய, அதுதான் நமக்கு தீபாவளி. சூப்பர். டிரைவர் பையல, நாளைக்கு நீ செத்தடா.
இப்படி புருஷ மடியில படுத்திருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நீ எவ்வளவு நேரம் இப்படியே படுத்துட்டு இருப்ப? எனக்கு கால் மரத்துக்குச்சு, எந்திரியேன். ம்ஹும். ஆ, இப்ப நான் எந்திரிக்கணும்னா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? ம், அம்மா உனக்காக ஒரு வெடி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, ம். அந்த வெடிய வெடிச்சா மேல போய் ஐ லவ் யூன்னு வரும்ல, அத நீ இப்ப எனக்காக வெடிக்கணும். அதுல இருந்து ஐ லவ் யூன்னு வர்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுல ஐ லவ் யூ வரும்னு உனக்கு யார் சொன்னா? ஆ, அம்மா சொன்னாங்க. நாளைக்கு நைட் வெடிக்கலாம். அது நாளைக்கு நைட்டு ரொம்ப நேரம் இருக்கே. ம்ஹும். எனக்கு அதை இப்ப பார்க்கணும். சரி, நாளைக்கு காலையில வெடிக்கலாம். காலையில வெடிச்சா வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரியாது. நைட்ல வெடிச்சாதான் ஐ லவ் யூன்றது பளிச்சுன்னு தெரியும். சொன்னா கேள, நாளைக்கு வெடிக்கலாம். ம்ஹும். இல்ல, எனக்கு இப்பவே வெடிச்சு ஆகணும். வா. ரேவதி, என்ன இந்த நேரத்துல போய் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில வெடிக்கலாம்ல. இல்லம்மா, நீங்க மாப்பிள்ளை வெடின்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, எனக்காக இவர் அதை வெடிக்க சொன்னேன். அதான் மொட்டை மாடிக்கு வந்தோம். இந்த ஸ்பெஷல் வெடியை எங்க எல்லாருக்கும் முன்னாடி வெடிச்சாதானே எங்களுக்கும் சந்தோஷம். தனியா நீங்க 2 பேரும் மட்டும் இங்க வந்து வெடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறதா? என்ன மாப்ள, நீங்க என் பேச்ச மீற மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி பண்ணலாமா? இல்லதா, ஆசைப்பட்டா அதான். நீங்க காலையில இந்த வெடியை கொளுத்துங்க மாப்ள. நாங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவோம். ரேவதி, பட்டாச ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு படு. காலையில வெடிக்கலாம். ம். ச்சே, ஒரு பட்டாசு கூட நிம்மதியா வீட்டுல வெடிக்க முடியல. குடு.